ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷய அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் பார்த்தலையினால் திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து எந்த நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேனால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம்.
அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36லேருந்து 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10 உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி. அதனால் பார்த்தோம்னா தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடம் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. இந்த மாதம் வந்து 5 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே, அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பார்த்தடையானால் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். அதை தவிர பார்த்தடையானால் சனி, ராகு ஏற்கனவே இருக்கா. இந்த மாதத்தில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவரோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதனால் அப்படி சொல்கிறோம்னா, இந்த மாதத்தில் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அதனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். அதை தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்காருங்க சார். வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது, அவரே ஸ்தான அதிபதியும் கூட. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனம் நிறைந்து, அதாவது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய, மனம் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மன நிறைவு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவரே 4ஆம் இடத்துக்கு 21/2/2026 போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 6 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மனசில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசில் பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன், அதாவது சனியும் சுக்கிரனும் இந்த மாதம் வந்து 3/3/2026 சுக்கிரனும் 6/3/2026 சனி பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டுத் தொழிலில் பெரிய அபாரமான வெற்றி கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது.
எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் உடல்நிலையில் ஒரு சிறு தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 26/2/2026 27/2/2024 வரலாம் உண்டான நாட்கள். இந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்களாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வராது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. அது தவிர சுமங்கலிகளுக்கு ஒரு 9 பேருக்கு வெத்தலைப்பாக்கு கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம், எல்லா விதமான மாற்றம் இந்த காலகட்டத்திலிருந்து, ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் முடியறது, அதனால் எல்லாவித ஏற்றங்களும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக உயர்வு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.